இந்த 10 CR அக்கௌண்ட்டில் இன்றைக்கி நம்மளோட லாஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.48 lakhs இருக்குது. ஸோ இது 0.4% ஆஃப் த அக்கௌண்ட் சைஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்துருந்திங்கன்னா ஒரு மேஜரான ஃபாலை தான் பார்த்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2% மார்க்கெட் கிராஷ் ஆகிருந்துச்சு. ஸோ வீக்லி ஓவர்வியூ பார்த்துருந்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை நம்ம பிரேக் பண்ணி ஒரு ஃபாலை நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் இதே இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் ஆனால் இந்த டைம் பட்ஜெட் ரொம்பவே மோசமாக இருந்ததுனால இந்த வீக் ஆரல்ஸ் இந்த மந்த் கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்கேலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி ஜென்ரலாகவே மோஸ்ட்லி நெகட்டிவ் சைடில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே ஹிஸ்டாரிக்கலி இருந்திருக்கு. பட்ஜெட்டும் அதே மாதிரி இருந்ததுனால மார்க்கெட் நெகட்டிவ் சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா 25,800 நம்ம இருக்கோம். ஸோ 25,500 25,300 ரேஞ்சஸை தொடர்றதுக்கான மார்க்கெட் தொடர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே வைஸில் என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி ஜென்ரலாக ஒரு பிக் கன்சாலிடேஷன் ஜோன் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகாமல் இதே இடத்துல வாலட்டைலாக மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு, லெஸ் வாலட்டாலிட்டியோட. அதுக்கப்புறமா ஒன்ஸ் பட்ஜெட்டில் வந்து மேஜரான நெகட்டிவ் நியூஸ், எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணுறோன்ற நெகட்டிவ் நியூஸ், அதுக்கப்புறமா வந்து பைபேக்கில் டாக்ஸேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்ற நெகட்டிவ் நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் ஒரு நல்ல கிராஷை பார்த்துச்சு. அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஒன்ஸ் நிர்மலா சீதாராமன் ஸ்பீக் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட பட்ஜெட்டோட டாக்ஸை திருப்பியும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம் பீரியடில் திருப்பி ஒரு கிராஷ் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 24,700 ரேஞ்சஸில் நம்மளோட டே முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஈக்விட்டி பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 46 lakhs லாஸ் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் சைஸ்க்கு இது 4.74%. ஸோ இன்றைக்கி ஆப்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்யூச்சர்ஸ் நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தோம், அதில் தான் மேஜரான லாஸுமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 30 lakhs லாஸ் வந்து நமக்கு ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 30 lakhs லாஸ் நமக்கு ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கு. பட் ஆனால் ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே வைஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியது. நான் சொன்னதுபடி ஒன்ஸ் ஈவெண்ட் முடிஞ்சோடனே வாலட்டாலிட்டி கிராஷ் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வாலட்டாலிட்டி கிராஷுமே நமக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஃபியூச்சர் இருந்த அக்கௌண்ட்டை தவிர மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இருந்த அக்கௌண்ட்ஸை தவிர மற்ற எல்லா அக்கௌண்ட்ஸுமே நமக்கு சூப்பராகவே பண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஃபியூச்சர் கிராஷை பற்றி நம்ம ஃபீலும் பண்ணலை. ஸோ அண்ட் இன்னும் மேஜரான ஐவி கிராஷ் இருக்க போகிறது அடுத்த 2 நாளில் தான் நிஃப்டிக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான உங்களோட பொசிஷன்ஸையும் நீங்கள் சைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சிச்சுவேஷன் இது. அண்ட் மார்க்கெட்டுமே நெக்ஸ்ட் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்கு நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரினா நீங்கள் இந்த டைம் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஒரு லம்சம்மை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அண்ட் இல்லை நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் ஆரல்ஸ் வந்து லாங் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த டைம் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஆப்ஷன் செல்லிங் சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ட்ரேடிங்கோ ஆரல்ஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பையிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா 1.5 வீக்ஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான சான்சஸாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் வீக்கோட ஓவர்வியூ. அதே மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரி பட்ஜெட்டில் எந்த ஒரு எஸ்டிடி சேஞ்சஸுமே இல்லை. நான் சொன்னது மாதிரி அது ஒரு கன்சிஸ்டண்ட்டான இன்கம் தர டூல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் ஃபியூச்சரிஸ்ட்லேயுமே அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ எஸ்டிடி எந்த மாதிரி உங்களை அஃபெக்ட் பண்ண போகுது, நேற்று நடந்த இன்றைக்கி நடந்த பட்ஜெட் உங்களுக்கு எந்த மாதிரியான அஃபெக்ட்ஸை உங்களோட ட்ரேடிங்கில் தரப்போகுதுன்ற ஒரு ஃபுல் வீடியோ நாளைக்கு நம்மளோட சேனலில் ரிலீஸ் ஆகும். அதை பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு த சிப் ட்ரேட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.